ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான ராகி பூரி, அது கூட தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்டான வெங்காய மசாலா ரெண்டுமே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பூரிக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு பவுலில் 1 கப் அளவு ராகி மாவு சேர்த்துக்கோங்க. கடையில் வாங்கினது, வீட்டில் அரைச்சது, எது வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் 1 கப் ராகி மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் தூள் உப்பு, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் டைட்டான மாவாக தான் இருக்கணும். இப்போ நான் மாவை பிசைஞ்சு எடுத்துருக்கிறேன் பாருங்கள். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3/4 கப் அளவு தான் தண்ணி தேவைப்பட்டது. இப்போ நான் பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கணும், கொஞ்சம் கெட்டியான மாவாகவும் இருக்கணும். இப்போது இது மேலே ஒரு டீஸ்பூன் ஆயில் எல்லா சைடுமே பரது மாதிரி தடவி விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். இது ஊறட்டும், அதுக்குள்ளே வெங்காய மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடுபடுத்திட்டு இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கூடவே 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக வெங்காய மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வெந்து வந்தால் போதும், குழையணுன்ற அவசியம் கிடையாது. தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இது கூட ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லாவே கொதித்து வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை மாவை 1/4 கப் அளவு தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பொட்டுக்கடலை மாவுக்கு பதிலாக நீங்கள் கடலை மாவு இல்லைனா அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். எது சேர்த்தாலுமே திக்னஸ் கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதை நீங்கள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண உடனே இது கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். அதனால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. அந்த பொட்டுக்கடலை மாவோட பச்சை வாசனை போகட்டும். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கொஞ்சமாக கறிவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு டேஸ்டான வெங்காய மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது பூரிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் மேலேயே ஆயிடுச்சு. நம்மளுக்கு மாவு நல்லா ஊறி சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை திரும்பவும் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு சின்ன உருண்டைகளாக நார்மலாக நம்ம பூரிக்கு பிடிக்கிறது மாதிரி பிடிச்சிக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துருக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம பூரி திரட்டி எடுத்துக்கலாம். அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பீடாலேருந்து ஒன்று எடுத்து வர கோதுமை மாவில் நல்லா தடவி விட்டுட்டு அதுக்கப்புறமா நார்மலாக இந்த மாதிரி பூரி ஷேப்பில் தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு பூரியோட திக்னஸ் இந்த அளவில் தான் இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ நம்ம பொரிச்செடுக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் நல்லா சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூரியை உள்ளே சேர்த்துட்டு உடனே கரண்டி வச்சு நல்லா அழுத்தி விடுங்க. அப்போது தான் நல்லா உப்பலாக வரும் பூரி. பாருங்கள், 2 சைடும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் ராகி பூரி ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.